கொடுத்த பில்டப்புக்கு ஒரு அதிரடியான ஒரு ஆட்டத்தை போட்டு போயிட்டாங்கல்ல. சரியான ஆட்டம் தான். சரி, இப்போ உனக்கு ஒரு டாஸ்க். என்ன பண்ண போற? நான் ஒரு மாதிரி நடந்து காமிக்கிறேன், அது என்னன்னு கண்டுபிடி. இது வேறயா? அவங்க பண்ண ஃபேஷன் பீரியடுக்கு இப்ப நீ என்ன பண்றியா தெரியல. என்னன்னு ரீசன்ட்டா பொன்னியின் செல்வன் படம் வந்துச்சு, அது தெரியும் தானே உனக்கு? ரீசன்ட்டாலாம் வரல. இந்த யாரா உங்களுக்கு யாருக்கா தெரியுதா? ஆல்ரெடி கல்ச்சுரல்ஸ்ல நம்ம 22 பேட்ச் சீனியர்ஸ் பண்ணாங்க தானே, அவங்க தானே ஃபேஷன் பரேட் வின்னர். அது தெரியாது உனக்கு? அதெல்லாம் தெரியும். நீ என்ன பண்ணன்னு? அவங்க வந்துட்டு இப்போ பொன்னியின் செல்வன் கேரக்டர் எல்லாம் ரிவீல் பண்ண போறாங்க. சரி, நீ என்ன பண்ணன்னு சொல்லவே இல்லையே. நான் என்னமோ பண்ணேன், அது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலையா? இல்லையே. என்ன பண்ண? அதுல குந்தவை கேரக்டர் கொஞ்சம் குந்தவை மாதிரி நடக்க சொன்னா அவங்களோட சூப்பரா நடக்கும். கோயம்பேடு மார்க்கெட்ல பூசணிக்காய் வாங்கிட்டு போற மாதிரி நடந்து போயிட்டு. ஓகே ஓகே ஓகே, போதும் சார். சரி, இப்போ நம்ம ரியல் பெர்ஃபார்மன்ஸ் பாத்துறலாமா? பாத்தலாமே. சத்தம் பத்தலே. நமக்காக மீண்டும் 22 பேட்ச்ல இருந்து நம்ம பொன்னியின் செல்வர்கள் உங்களுக்கு தமிழ் வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் எழுதப்பட்ட பேரரசு சோழ பேரரசு. பொன்னி நதியின் கரையில் அரச அதிகாரமும் சதிகளும் மோதிய காலம் அது. வாழ்களுக்கிடையே அரசியல், மௌனங்களில் மறைந்த ரகசியங்கள், நம்பிக்கையும் துரோகமும் முகாமுகம் கண்ட தருணம். ஓர் தூதனின் பயணம் ஒரு பேரரசின் விதியாக மாறியது. அதுவே பொன்னி நதியின் பொன்னியின் செல்வன்.
Yo